ஹாய் ஆல், வெல்கம் டு விபாஸ் குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு அருமையான டேஸ்டியான பன்னீர் கேப்சிகம் அண்ட் காலிஃப்ளவர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், 2-3 இஞ்சி துண்டு, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி தேங்காய், இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பன்னீர் க்யூப்ஸு கட் பண்ணி அதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் ஆனியன் அண்டு கேப்சிகம் உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் காலிஃப்ளவர் அதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஹீட்டான கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 2-3 பட்டை பீசஸ் சேர்த்துக்கோங்க. அதில் ஆனியன் அண்டு கேப்சிகம் சேர்த்துட்டு அதில் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க. இப்போது நாம் ரெடியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற விழுதை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண பன்னீர் க்யூப்ஸையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கரம் மசாலா தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், அப்புறம் மெக்சிகன் சீசனிங் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். அப்புறம் சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட 2 ஸ்பூன் கடலை மாவை ஒரு அரை டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிரேவி கூட ஆட் பண்ணிவிட்டு ஃபியூ மினிட்ஸ் குக் ஆன அப்புறம் கொத்தமல்லி தூவி விட்டிங்கன்னா நம்ம சைட் டிஷ் ரெடி. இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, அப்புறம் ஜீரா ரைஸ் இது எல்லாத்துக்குமே செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.